ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் 2020 ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, வேற லெவலில் இங்கிலாந்து வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. தரமான சம்பவம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து 2020 மேட்சாங்கிற அளவுக்கு டவுட் வர அளவுக்கு சரியான வெறித்தனமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ 2020 ஸ்கோரில் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 304 ரன்ஸ், அதுவும் 2 விக்கெட் தான் போயிருக்குது. ஃபுல் ஷாட்டு பொலன்னு பொழந்துட்டாருங்க. 60 பால்ல 141 ரன்ங்க. செம்மையான ஆட்டினா சரியான ஆட்டினே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பொழந்துட்டாரு. ஜாஸ் பட்லர் 83 ரன்கள் 30 பால்ல. அதுக்கப்புறம் இறங்கின களத்தில் இறங்கின ஹாரி ப்ரூக் பார்த்தீங்க அப்படின்னா 41 ரன்கள் 21 பால்ல. ஸோ இவங்க 3 பேருமே தரமான சம்பவம் பண்ணி விட்டுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா. வேற லெவல் சம்பவம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா தான் டாஸ் வின் பண்ணாங்க. பவுல் பண்ணுறோன்னு முடிவு பண்ண தான் பண்ணாங்க. இங்கிலாந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தெரிக்கிற அளவுக்கு சரியான ஸ்கோரை பண்ணி விட்டாங்க. ஸோ 304 ஹையஸ்ட் 2020 இன்டர்நேஷனல் ஸ்கோர்னே சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து விளையாட முடியலங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். 158 ரன்கள் தான் அடிச்சாங்க. எய்டன் மார்க்கர் மட்டும் தான் 41 ரன்கள் 20 பால்ல அடிச்சாரு. மித்த எல்லாமே இங்கிலாந்து வந்து சரியான சம்பவம் பண்ணி விட்டாங்க. தரமான சம்பவம்னே சொல்லலாம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் 3 பேருமே வந்து மேட்ச் முடிச்சு விட்டாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹையஸ்டான ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் ஸ்டேடியம் சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபுல்லாகவே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மகத்தான வெற்றி, வேற லெவல் வெற்றி. ஸோ இந்த வெற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான வெற்றியை வந்து இங்கிலாந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 146 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க 2020 மேட்சை. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டாக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சம்பவம் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா 267 அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், 248 அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், 241 வெர்சஸ் நியூசிலாந்து இப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய ரெக்கார்டை வந்து பதிச்சிருக்காங்க. 304 அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. வேணா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு தெரியும். ஃபுல் ஷாட் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கிலாந்து தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மட்டை பந்து இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.